ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் வளகாப்பு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த டெலிவரி வீடியோஸ். நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க, நாங்களும் ஹாஸ்பிட்டல் இப்போ எந்த குட்டி பாப்பா வேணும்? எது வந்தாலும் ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சி சொன்ன. சரி, வணக்கம் சொல்லு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீ? எவ்வளோ ஹாப்பி? சரி, அப்புறம் தம்பி வந்தால் நான் தூக்கிட்டு போயிடுறேன். சரியா? தங்கச்சி வந்தால் நீ வச்சுக்கோ. வேண்டாமா? அப்போ நீயா எப்போ சாப்பிட ஆரம்பிப்ப? அப்போ தான் அவன்கிட்ட தம்பியை நான் கொடுப்பேன். டாடிகிட்ட சாப்பிடுவியா? நாளையிலேருந்து சாப்பிட்ருவேன். சரி, ஓகே. சாப்பிடலாம் நான் தூக்கிட்டு போயிடுவேன். ஓகே ஓகே தானே சார்? அப்போ சாப்பிடலாம் நான் தூக்கிட்டு போயிடுவேன். ஹாய் சொல்லுமாம்மா. நாங்கள் நேராக வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு பண்ணினாங்க. ஃபஸ்ட்டு பேபி ஆப்ரேஷன், அதனால் செகண்ட் பேபிக்கும். அதனால் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கிளம்ப சொல்லி நர்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால் அவங்க சீதாவுடைய அவங்க அம்மா அவங்களுக்கு தலையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நர்ஸும் வந்துடுவாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்ரேஷனுக்கு கீழே போகணும். அப்புறம் நர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தோன்னே நாங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு கீழே போயாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயாச்சு. அவங்கள உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நாங்கள் ஒரே டென்ஷனில் இருந்தோம். எப்படா என்னடா சொல்லுவாங்க, என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு. சாரும் ரொம்ப பதட்டத்தில், அந்த அம்மாவுக்கெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க. டெலிவரினாலே பயந்தானேங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து அது மறுபிறவி இல்லையா? அப்படியே லல்லுவெல்லாம் போய் அந்த டோரை பார்த்துட்டே இருந்தேன், என்ன பேபி வரப்போகுதுன்னு. நல்லா இருந்துச்சுங்க அந்த ஒரு தருணம். பயம் கலந்த ஒரு சந்தோஷம். அந்த பேபி வந்து ஃபைனலாக சிட்டு வந்துட்டாங்க. குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், அப்படியே ஆனு கொட்டாயை விட்டுட்டு கூழ் கத்திட்டு இருந்தா. அப்புறம் லல்லுக்கிட்ட சொன்னாங்க, பாரு உனக்கு தங்கச்சி பாப்பா வந்திருக்கு, லக்ஷ்மி மாதா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் நாங்கள் பேபியை வாங்கினோம். ஆனால் என்னென்னா, அந்த பேபி கையில் வந்துருச்சு, நம்ம ஹாப்பியில் இருக்கோம். நம்ம கையில் எப்படா அந்த குழந்தைய வாங்குவோம் அப்படின்னு இருக்கையில், இந்த பாட்னாவில் எல்லா ஹாஸ்பிட்டலையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா, அவங்க குழந்தைய கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த நர்ஸ் வந்து, நீங்கள் எனக்கு பைசா கொடுங்க, அப்போ தான் நம்ம கொடுப்போம். எங்களுக்கு வந்து அது புரியல. அது வாயை திறந்து அவங்க சொல்லலை. இல்லை நான் அப்படி ஒன்றும் ஈஸியாக அவங்க குழந்தைய கொடுத்துருக்க மாட்டோம். நாங்கள் கொடுங்கன்னு சொல்கிறோம். பேபி அழுகுது, கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அப்போ பார்த்தா அப்புறம்தான் புரிஞ்சது, ஓகே அவங்க பைசா கேட்குறாங்க. நம்ம குழந்த டெலிவரி டைமில் நம்ம எல்லா டைமும் நம்ம காசு கையில் வச்சுட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? அவங்க அந்த சுச்சுவேஷனெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலில். நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க பைசா அப்படி கேட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது. அப்புறம் முதல்ல நீங்கள் எங்கள் குழந்தைய கொடுங்க, இப்போ ஒன்றும் கையில் காசெல்லாம் கொண்டுட்டு வரல, முதல்ல பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், அது அப்பப்போ சிட்டு கத்திக்கிட்டு அவளும் வந்து ஒரு மாதிரி அவள் வாயில் கை வச்சுருக்கா பாருங்களேன். க்யூட்டாக இருந்துச்சு. எப்போடா அந்த குழந்தைங்க கையில் கிடைக்குன்னு இருக்கும். ஆனால் அந்த அம்மா கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சார் தூக்கிட்டு அப்புறம் நான் எடுத்துகிட்டு, என் கையில் நான் முதல்ல வாங்குகிற பெண் குழந்தை இந்த குழந்தை தாங்க. அந்த பிறந்துட்டு பிறந்த இடத்துல வந்து என் கையால் நான் தூக்கினேன் ஃபஸ்ட்டு பெண் குழந்தை சிட்டு. அதனால் எனக்கு சிட்டு எப்போவுமே ஸ்பெஷல். எனக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அப்போவே எனக்கு என் கண்ணில் கண்ணீர் வந்தது. அந்தளவுக்கு வந்து எனக்கு சிட்டு வந்து இதில் ஸ்பெஷலாக இருந்தா. ஏன்னா அது பெண் குழந்தை இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், அப்புறம் கத்துச்சு, அவ்வளோ ஊன்னு கத்திட்டு இருந்தா. அது கேமரா வந்து மாமா தான் வச்சுருக்காங்க. மாமாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. அவரும் வந்து எப்படி அந்த ஃபீலெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போயிட்டோம். அவங்க இது சீதாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், நாங்கள் குழந்தைய தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்புறம் எங்கள் தம்பி என் கையை பிடிச்சிருக்கோம். தங்கச்சி
மணி இப்பொழுது 4:30. என் கண்ணை பாருங்கள், மூஞ்சை பாருங்கள். அவ தங்கச்சி கூட எவ்வளோ உட்காந்துட்டே இருக்கிறா. ஆமாம், எழுந்திரிச்சிட்டு நான் தங்கச்சி கூட உட்காடுறேன் மம்மி அப்படின்னு சொல்லி. லல்லு வந்து அவ்வளோ பொறுப்பாக வந்து அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு, ஆண்டி நீங்கள் தூங்குங்க, நான் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு கொடுக்க தெரியாத என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோ பொறுப்பாக இருந்துட்டா. சிட்டு வந்து நைட்டெல்லாம் தூங்கலை, காலையில் வந்து நல்லா தூங்குனாங்க. அதுக்கப்புறம் சமத்தாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து அபிகான்னு ஒரு பாப்பா எங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாய்க்குட்டி, அதுக்கப்புறம் லல்லுக்கு அடுத்து வந்து இப்போ சிட்டு வந்தாங்க. சிட்டு ஸ்பெஷல் தான் எப்போவுமே. சிட்டு பெரியாளாகி இந்த வீடியோ பாரு சிட்டு, சரியா?